வணக்கம். நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. ஓ பன்னீர்செல்வம் டீமுக்கு உற்சாகம். நீதிமன்றம் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் தேர்தல் ஆணையம் இருவர்கிட்டையும் கருத்து கேட்ட பிறகு ஒரு முடிவு எடுக்கணும். 4 வார காலத்திற்குள்ள உடனடியாக நல்ல முடிவு, அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கெடு விதித்திருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. நம்மக்கிட்ட தான் கட்சி சின்னம் கொடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. கட்சியுடைய பொதுச் செயலாளர் நான் தான். எல்லா பவரும் நான் தன்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் ஒற்றை தலைமை நம்ம இருந்தால் இன்றைக்கி மீண்டும் சின்னத்துக்கு ஒரு பிரச்சனை வருதேப்பா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி இன்றைக்கி நீதிமன்றம் மூலிமா வரக்கூடிய ஒரு செய்தி. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கட்சியினுடைய எல்லா விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கடந்த சில மாதங்களாகவே சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றங்கள் மூலிமா சாதகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவே தீர்ப்புகள் இருக்கும். ஓ பன்னீர்செல்வத்துக்கு நீதிமன்றத்தின் மூலிமா பல சரிவுகள், அவருக்கு சாதகமாக எதுவுமே ஓ பன்னீர்செல்வத்துக்கு நடக்காது. ஒவ்வொரு முறையும் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்துருவார். எந்த தீர்ப்பும் எந்த உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எந்த நீதிமன்ற ஒரு தகவல் இருந்தாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கும். ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக இல்லாமல் ஒரு வருத்தமான செய்தியாக, ஒரு பரபரப்பு இல்லாமல் ஒரு சோர்வான சூழலாக இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொடர்ந்து வந்தது. நமக்கு எப்பயாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும், நல்ல செய்தி வரும், நீதிமன்றத்தின் மூலிமா நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வத்தில் இருக்கக்கூடிய தரப்பு, அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர் உரிமை மீட்பு குழுவினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு? ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் இனிமே கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகக்குள்ளே வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி தான் இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கெடு மூலிமா சின்னத்தை யார்கிட்ட கொடுப்பது, யாருக்கு அந்த அதிகாரம் வழங்குவது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய ஒற்றை தலைமை, யோகோபித்த வரவேற்பு, செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருடைய ஒருமித்த கருத்தோட ஒரு பவர்க்குள்ள இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அது மாற்று கருத்துக்கிடம் இல்லை. அதன் அடிப்படையில் சின்னத்தை கடந்த தேர்தல்களில் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அந்த சின்னத்தை வழங்கினாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் விட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா பாஜகவில் ஒரு இணக்கமாக பாஜகவுடைய ஆதரவாளராக தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற காரணத்தினால அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஈரோடு இடைத்தேர்தலில் கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாங்க. அது தள்ளி நின்று தான் ஓ பன்னீர்செல்வம் தள்ளி நின்று விட்டு கொடுத்து அந்த தேர்தலை சந்தித்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலின் போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாஜகவில் இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கக்கூடிய அளவில் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த வியூகங்கள்லாம் போனது. அதனால் ஒரு அதிருப்தியை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டார். இந்த நிலையில தான் பாஜக ஒரு கார்னர் பண்ணுது. ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கிடையாது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை, ஒரு ஸ்கெட்சை எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக போடுகிறது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு இது மிகப்பெரிய வரவேற்பு தக்க விஷயம்தான், ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம்தான். எத்தனையோ தேர்தல்கள், எத்தனையோ 10 தேர்தல் 11 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வி விட்டார். இன்னைக்கு அதிமுகவில் ஒரு 20% ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னா அந்த கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற சின்னத்துக்கு தான் இந்த 20% ஓட்டு இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி வாங்க முடிந்தது. அது எடப்பாடி பழனிசாமிக்காக போட்ட ஓட்டு அல்ல, அவருக்காக வாங்கப்பட்ட ஓட்டு அல்ல. கட்சியினுடைய சின்னம் இரட்டை இலை சின்னத்திற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த இரட்டை இலை சின்னம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கேள்விக்குறியானால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த 20% ஓட்டு கூட கிடைக்காமல் போவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகளாக அமைந்துவிடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் காட்டியிருக்கக்கூடிய அதிரடி
கெடு மூலியமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவோடு இணைந்து செயல்படுங்க, ஒன்றிணைந்து செயல்படுங்க, பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்குத்தான் இது பாஜக செய்யக்கூடிய ஒரு பின்புலத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு சப்போர்ட்டாக அதிமுக ஒன்றிணைத்து மாபெரும் கூட்டணி வைப்பதற்குண்டான பிளான் தான் இது அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இதை இரட்டை இலை சின்னம் நமக்கு கிடைக்கும், 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம பெரிய அளவில் கூட்டணி வைத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டார். இன்னைக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு பிரச்சனை வருது. இந்த இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காமல் போனால் அதிமுகவினுடைய நிலை என்ன ஆகும், எடப்பாடி பழனிசாமியுடைய 2026 தேர்தல் களம் என்னவாக ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிருக்கிறது. இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய இன்று இந்த உயர்நீதிமன்ற அதிரடி கெடு மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல் என்ன அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள் வகுக்கப் போகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இவர்களை அனைவரும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிமுகவுக்கு ஒரு பலம்தான், பலவீனமே கிடையாது. இதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்ங்கிற பதவியை நம்மகிட்ட பறித்து விடுவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்தில் தான் யாருமே ஒன்றிணைப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டவர்களை கூட திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழல் தான் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நேரங்கள் செய்திருக்கிறார். கட்சியினுடைய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையிலிருந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இப்படி பல பேர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆலோசனை கொடுத்தாங்க. எப்படியாவது கட்சியை ஒன்றிணைக்கிற தலைவரை நம்ம பிரிந்திருக்கிறவருடைய எல்லாரையும் ஒன்றிணைந்து நம்ம செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் நம்மளுடைய இயக்கத்தை எப்படி கட்டி காத்தார்களோ அதை நம்ம விட்டுடக்கூடாது. பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம நீக்கிய தலைவர்கள் ஒன்றிணைந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனையும் ஒரு கருத்தாக முன்வைத்தார்கள். ஆனால் அந்த கருத்தும் அந்த ஆலோசனையும் ஒரு அதிகார தோரணையிலேயோ இதை கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர்லேயோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த மூத்த தலைவர்கள் யாருமே முன்வைக்கவில்லை. ஒரு ஆலோசனையாகவும் ஒரு கருத்தாகத்தான் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அழுத்தம் கொடுக்கல, ஒரு தீவிரமான அழுத்தம் கொடுக்க முடியாத அளவுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய சூழல் இருக்கிறது. ஏன்னா எல்லா நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைமை நிலை பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இவர் சொல் பேச்சை கேட்டு நடக்கின்ற வகையில் ஒரு தலையாட்டி பொம்மை போல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற சூழல் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இந்த சூழல்னால தான் முன்னாள் அமைச்சர்கள், எந்த மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலை இன்று நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய, கெடு விதித்திருக்கக்கூடிய இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலையும் ஒரு நெருக்கடியும் கொடுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இந்த சின்னம் கிடைக்காமல் போனால் மிகப்பெரிய நெருக்கடியான சூழலாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமையக்கூடும். ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் இல்லை அப்படிங்கிற ஒரு தோரணையில் இன்னைக்கு இந்த விஷயம் வந்திருக்கிறது. பாஜகவின் ஆதரவோட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாவதற்கும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்ப்பதற்குண்டான வேலைகள் பின்புலத்திலிருந்து பாஜக பெரிய அளவில் ஸ்கெட்ச் போட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.